டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் உறவுகளே, இடம்பெறுகின்றோம் டான் தமிழொலியினுடைய இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கின்றது. இன்று சிவராத்திரி தினம், சிவராத்திரி விரதம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது என்ற விடயத்தோடு இன்றைய நாளினுடைய நட்சத்திரங்களை நாங்கள் பார்த்துவிட்டு பத்திரிகைகளுடைய செய்தி தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். வாய்ப்புகள் என்கின்ற பொழுது வாய்ப்புகளுக்காக நாங்கள் காத்திருக்காமல் வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான விடயத்தை என்று உங்களுக்கு முன்வைத்துக் கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நெஸ்டமோட். அதன் அடிப்படையில் நெஸ்டமோட்டினுடைய அனுசரணையோடு இன்றைய பத்திரிகைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பலமையாக எங்களுடைய கலையகத்தை கிடைக்கின்ற ஈழநாடு, தினக்குரல், அதே போன்று உதயன் மற்றும் விளம்பரி ஆகிய பத்திரிகைகள் இன்றைய நாளிலும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்ற விடயத்தை உங்களை தெரிவித்துக் கொண்டு முதலிலே நாங்கள் அந்த பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை செலுத்திக் கொள்ளலாம். ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் முதலிலே பார்க்கின்ற போது பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், மனித உரிமைகள் பேரவைக்கு 6 தமிழ் தேசிய கட்சிகள் கடிதம் என்ற விடயம் என்று ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற போது தினக்குரல் பத்திரிகையும் இதே விடயத்தினுடைய முதன்மை செய்தியாக தருகிறது. நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்காமையால் தமிழர் இனப்படுகொலை தொடர்கிறது, ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு தமிழ் கட்சிகள் கூட்டாக கடிதம் என்றவாறாக அந்த விடயம் இங்கே அமைய பெற்றிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை நாங்கள் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற போது எண்ணெய் கப்பல்களை விடுவிக்க டாலர் இல்லை, அமைச்சர் கமன்பில கைவிரிப்பு என்ற விடயம் என்று உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேயர்களே, குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது நாட்டை பொறுத்தவரையில் தற்போது இந்த எரிபொருள் என்பது பாரியதொரு சிக்கல் நிலைக்கு சென்றிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வளமையாக இந்த எரிபொருள் விற்பனை நிலையங்களை பொறுத்தவரையில் தற்போது நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கான அவசியம் ஏற்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் காணப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் விற்பனை நிலையங்களில் நாங்கள் சென்றால் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுவதோடு இந்த பெட்ரோலுக்கு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதும் காணப்படுகிறது. இவற்றுக்கெல்லாம் நாட்டிலே தற்போது இருக்கக்கூடிய, அதாவது நாட்டிலே கையிருப்பு இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் போதிய அளவு இல்லாமைதான் ஒரு காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட மக்களிடமும் சில தவறுகள் இருப்பதை இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. மக்கள் தேவைக்கு அதிகமாக, அதாவது ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்ற வகையிலே தேவைக்கு அதிகமாக எரிபொருள்களை கொள்வனவு செய்வதும் இந்த செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நேற்று தினம் கூட யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் விசேடமாக யாழ் மாவட்ட மக்களிடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். போதிய அளவான எரிபொருள் யாழ் மாவட்டத்திலே கையிருப்பில் இருக்கிறது, ஆகையினாலே தயவு செய்து தேவைக்கு அதிகமான எரிபொருளை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளாதீர்கள், இது ஏனையவர்களுக்கும் எரிபொருள் பகிர்ந்தளிப்பதிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஆகையினாலே மக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார். நாட்டினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளிலும் இவ்வாறாக தட்டுப்பாடு இருப்பது உண்மைதான் என்ற விடயத்தையும் யாழ் மாவட்ட அரசாங்கம் ஒத்துக்கொண்டு அவ்வாறாக யாழ் மாவட்டத்திலே அதனுடைய அதாவது எரிபொருள் தட்டுப்பாட்டினுடைய எதிரொலிகள் ஒழித்தாலும் கூட மக்களை பொறுத்தவரையில் மக்கள் இருக்கக்கூடிய எரிபொருளை தங்களுடைய நாளாந்த பணிகளுக்காக பெற்றுக்கொண்டு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்காது இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருந்தார். அந்த விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த நாட்டுக்கு வருகின்ற எண்ணெய் கப்பல்களை விடுவிக்க தொடரில்லை, அமைச்சர் கமன்பில கைவிரிப்பு என்றவாறாகவும் அந்த விடயமும் நாட்டினுடைய எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக எடுத்து கூறுகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில் தற்போது சர்வதேச ரீதியிலே பாரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிற விடயமாக இருக்கிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோதல் கிட்டத்தட்ட 5 நாட்களை கடந்ததாக இந்த மோதல் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உக்ரைனுடைய பல பகுதிகளுக்குள் ரஷ்ய படைகள் ஊடுருவி தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உக்ரைனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை சேதப்படுத்துகின்ற வகையிலும் ரஷ்யாவுடைய தாக்குதல்கள் இடம்பெறுவதாக உக்ரைன் ஜனாதிபதி உட்பட உக்ரைன் தரப்புகள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள்.
இது ஒரு புறம் இருந்தாலும் கூட உக்ரைனும் ரஷ்யா மீது பதில் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது. தங்களுடைய பகுதிக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளை பணைய கைதிகளாக பிடிப்பதில் இருந்து ரஷ்யாவினுடைய போர் தளவாடங்களை அளிக்கின்ற செயற்பாடு என்ற வகையிலாக உக்ரைனும் பதில் தாக்குதலை தற்போதும் நடாத்தி கொண்டுதான் இருக்கிறது. இந்த பதில் தாக்குதல்கள் என்றவாறாக இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் கூட சர்வதேச ரீதியிலே இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமாக கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் அதே போன்று ஏனைய தடைகள் ஊடாக ரஷ்யா மீதான அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. உக்ரைனை பொறுத்தவரையில் அதாவது உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை வழங்கி உக்ரைனை பலப்படுத்துவது போன்று காட்டி உக்ரைனையும் ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளே சர்வதேச நாடுகளாக இருக்கக்கூடிய அல்லது மிக குறிப்பாக இந்த மேலத்தைய நாடுகள் உக்ரைனையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து உக்ரைனையும் ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் பார்க்கின்ற போது ரஷ்யா தற்போது ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த அழைப்பினை ஏற்று உக்ரைனும் நேற்று அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலே பங்கு கொள்வதற்கு சென்றிருந்தது. அந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பான விடயத்தை தான் இன்று வலமுறை பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்திகளாக பிரசுரித்திருக்கிறது. நாங்கள் அந்த விடயங்களை பார்க்கின்ற போது ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நிறைவு, மோதலும் தொடர்கிறது என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த முதன்மை செய்திகளிலே 2 உபதலைப்புகளை ஏற்றிருக்கிறது வலமுறை பத்திரிகை. அதாவது முதல் கட்ட சமாதான பேச்சுவார்த்தை முடிவுகள் இன்றி நிறைவடைந்தது என்ற விடயத்தையும், 2வது உபதலைப்பாக அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன் ஆலோசனை செய்ய, அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன் ஆலோசனை செய்ய நாட்டுக்கு திரும்புவதாக இரு நாட்டு பிரதிநிதிகளும் தெரிவிப்பதற்காக அந்த விடயங்களை மையப்படுத்தியதாக இந்த விளம்பர பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஈழ நாட்டினுடைய முதன்மை பக்கத்திலே வெளியாக இருக்கின்ற பிரதான விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது சுமந்திரன் கஷனேலி பேச்சின் பின்னணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முஸ்லிம்களை உள்ளிருக்க திட்டம் என்ற விடயம் ஒன்றை ஈழ நாடு பத்திரிகை தந்திருக்கிறது. அதேவேளை அபகரிக்கப்பட்ட நிலங்களை மீட்பதற்கு புலம்பெயர் தேசங்களிலும் இங்கும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்கள், வவுனியாவில் மாவை சேனந்தராஜா அறிவிப்பு என்ற விடயம் ஈழ நாட்டினுடைய முதன்மை பகுதியை பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கைக்கு கூட்டமைப்பு வரவேற்பு என்ற விடயமும், தடுப்பூசி அட்டை இருந்தாலே கச்சதீவு செல்ல முடியும் என்று கச்சதீவு தொடர்பான கச்சதீவு புனித அந்தோனியருக்கான வருடாந்த உற்சவம் எதிர்வருகின்ற நாட்களில் இடம்பெறுகிறது. அதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. இம்முறை மிகுந்த இறுக்கமான கட்டுப்பாடு, அதாவது இந்தியாவில் இருந்து நிலைத்திருக்கும் கச்சதீவு உற்சவத்திலே கலந்து கொள்வதற்காக வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான ஜாத்திரிகள் வருகிறார்கள். ஆனால் தற்போது இந்த கோவிட் தொற்று காரணமாக இந்தியாவிலிருந்து 50 ஜாத்திரிகளை மாத்திரம் அழைப்பதென்றும், அதே போன்று இந்தியாவிலிருந்து குறிப்பிட்ட தொகையிலான மத குருமார்களை அழைப்பது என்ற முடிவும் எடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இங்கே அதாவது இலங்கையில் இருந்தும் கூட கச்சதீவுக்கு செல்கின்றவர்களிலே குறிப்பாக 50 பேர் என்ற அடிப்படையில் தான் அந்த எண்ணிக்கை அமைய இருக்கிறது. அதேவேளை அதற்கு மேலதிகமாக மத குருமார்கள் அதே போன்று ஏனைய முன்கள பணியாளர்கள் என்ற வகையிலாக அவர்களையும் அழைத்து செல்வதாக இந்த இறுக்கமான கட்டுப்பாட்டுடன் கிட்டத்தட்ட 150 பேர் வரையானவர்களுடன் மாத்திரம் இம்முறை கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவம் இடம்பெறுகிறது. அதேவேளை இந்த திருப்பலி அதே போன்ற ஏனைய விடயங்களை எல்லாம் இரு நாட்டு மதகுருமார்களும் வளமை போன்று அவர்கள் இணைந்து ஒப்புக் கொடுப்பார்கள் என்றும் நேற்றைய ஊடக சந்திப்பின் பொழுது ஜாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அதே போன்று ஜாழ் மறை மாவட்டத்தினுடைய குறுமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளாரும் நேற்று இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அந்த விடயங்களை தான் இன்று ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய முதன்மை பகுதியை தந்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக பார்க்கலாம். அதாவது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்வு ஆரம்பமாக இருக்கிறது. கடந்த 28 அதாவது நேற்றைய நாளிலே அது ஆரம்பமாக இருந்தது. பெரும் 28ஆம் தேதி நேற்று அது ஆரம்பமாக இருந்தது. இந்த பின்னணியில் தான் நாங்கள் இங்கே பார்க்கிற போது அந்த அதாவது ஜெனீவா அமர்விலே நாளை மறுதினம் இலங்கை தொடர்பான விவகாரம் அங்கு பேசுபொருளாக இருக்க போகிறது. இந்த நிலையில் தான் தற்போது தமிழ் கட்சிகள் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இது அவசர கதியிலே அனுப்பப்பட்ட கடிதம் போல் இருக்கிறது. காரணம், ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையாளர் தன்னுடைய அறிக்கை தொடர்பான பதிலை அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது அந்த அறிக்கை, அதாவது இலங்கை தொடர்பான அறிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அது ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்திற்கு கையளிக்கப்பட்டு அதற்கான பதில்களை இலங்கை அரசாங்கம் தயாரித்திருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தற்போது இந்த அதாவது 49வது கூட்டத்தொடருக்காக தமிழ் கட்சிகள் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கடிதமானது ஒரு காலம் பிந்தியதாக அல்லது ஒரு சுடலை ஞானமாக அனுப்ப
வழங்கப்பட்ட கடிதமாகத்தான் எடுத்துக் கொள்ளப்படும். காரணம், இவர்களுடைய இந்த அறிக்கை தொடர்பான விடயங்கள் எவையும் ஆணையாளருடைய எதிர்வருகின்ற 3ஆம் தேதி அவர் முன்வைக்கின்ற விடயங்களிலே உள்ளடக்கப்படாத. அதற்கான காரணம், இந்த அறிக்கை, அதாவது ஆணையாளர் என்ற அறிக்கையானது கிட்டத்தட்ட இந்த அமர்வுகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு 20-30 நாட்களுக்கு முன்பாகவே அதனை தயாரிப்பதற்கு அவர்கள் ஆரம்பித்திருப்பார்கள். அந்த காலப்பகுதியில் தான் ஏதாவது முன்மொழிவுகள் அல்லது ஏதாவது தரவுகள் இருந்தால் ஆணையாளருக்கு அனுப்புவது என்பது பொருத்தமானதாக அமைந்திருக்கும். இருந்த போதிலும் தற்போது ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக இங்கே தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறுகின்ற கட்சிகள் அந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவை தொடர்பாக ஈழநாடு பத்திரிகை தருகின்ற விடயத்தை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், மனிதுரிமைகள் பேரவைக்கு 6 தமிழ் கட்சிகள் கடிதம் என்றவாறாக அந்த விடயம் அமைகிறது. அவை தொடர்பாக விரிவாக பார்க்கின்ற போது, தமிழ் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்களை தடுப்பதற்கு பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரி 6 தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டிணைந்து ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 47வது அமர்வு 49வது அமர்வு நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, அதே போன்று தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புலட், அதே போன்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRLF, அதே போன்று தமிழ் தேசிய கட்சி ஆகியவற்றின் தலைவர்கள் ஒப்பமிட்டு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த கடிதத்தை. அந்த கடிதத்திலே அவர்கள் மேற்படி விடயத்தை அதாவது பொதுஜன வாக்கெடுப்பு தொடர்பான விடயத்தை அவர்கள் வலியுறுத்தி இருப்பதாக அந்த விடயம் இங்கே கூறப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த விடயங்கள் இவ்வாறாக இங்கே ஈழநாட்டில் தரப்படுகிறது விரிவான முறையிலே. 2009 முடிவடைந்த போரின் போது மேற்கொள்ளப்பட்ட அத்துமுறைகளுக்கு தண்டனை விதிக்கப்படாமல் தொடர்ந்து இருந்தது மற்றும் நீதி மற்றும் பொறுப்புகளுக்கு அழைப்பு விடுக்கும் ஐநா மனிதுரிமைகள் பேரவை தீர்மானங்களை அரசாங்கம் மீண்டும் புறக்கணித்தது. இதனால் நீதி ஸ்தம்பித்து தண்டனையின்மை நீடித்தது. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், மனிதுரிமைகள் பாதுகாவலர்கள், அதே போன்று ஊடகவியலாளர்கள் மற்றும் பலர் இலங்கை அதிகாரிகளால் அதிக அளவில் அச்சுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டனர். இலங்கையின் சட்ட அமுலாக்க அதிகாரிகளினால் COVID-19 கட்டுப்பாடுகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் அதிகரித்த பயன்பாடு அமைதியான போராட்டங்களுக்கான சந்தர்ப்பங்களை கட்டுப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் ஓரங்கட்டப்படுவது தொடர்கிறது. அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையில் மக்கள் தொகையை மாற்றவும், வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தொடர்பை சீர்குலைக்கவும், தமிழ் மக்களுக்கு அவர்களின் நிலங்கள் அணுகலை மறக்கவும் அரசாங்கத்தால் இயக்கப்படும் சிங்கள பௌத்த குடியிருப்புகள் பாரம்பரிய தமிழர் பகுதிகளில் வளர்ந்து வருகின்றன. மகாவலி அதிகார சபை, தொல்பொரு திணைக்களம் மற்றும் வனவிலங்கு திணைக்களம் உட்பட பல அரசு திணைக்களங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஏறக்குறைய சிங்கள பௌத்த நபர்களை உள்ளடக்கிய இலங்கை இராணுவத்தின் பெருமளவிலான பிரசன்னத்தினால் இந்த அத்துமீறல்கள் எளிதாக்கப்படுகிறது. தற்போது இனவாத அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களின் சனத்தொகை நிலைமையை சீர்குலைத்து தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழும் பிரதேசங்களுக்குள் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்துவதில் குறியாக உள்ளது. சிங்கள பௌத்தர்களை கொண்ட பிரதேசங்களை தமிழ் மாவட்டத்தில் இணைத்து அதன் மூலம் தமிழ் பிரதேசங்களில் சிங்கள பௌத்த சனத்தொகையை அதிகரிக்கும் வகையில் பிரதேச எல்லைகளை வரையறுக்கும் வேலைத்திட்டத்தில் இலங்கை அரசாங்கமும் ஈடுபட்டு வருகிறது. யுத்தம் முடிவடைந்த பின்னர் பாதிக்கப்பட்ட தமிழ் பெண்கள் தமது வாழ்வில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். சர்வதேச உண்மை மற்றும் நிதி திட்டம் பிப்ரவரி 2017 தமிழ் பெண்கள் பாலியல் அடிமைகளாக அடைக்கப்பட்டுள்ள இலங்கை இராணுவ வன்புணர்வு முகாம் பற்றிய விவரங்களை ஐநாவிடம் ஒப்படைத்தது. குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா சபையின் செயற்குழு 2020 ஆண்டில் உலகில் 2வது அதிக எண்ணிக்கையிலான பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் இலங்கையில் இருந்து வருவதாக கூறியது. தங்கள் அன்புக்குரியவர்களை தேடி வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் பயங்கரவாத புலனாய்வு திணைக்களம், அதே போன்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிற அரசாங்க புலனாய்வு அமைப்புகளால் துன்புறுத்தப்படுகின்றார்கள் மற்றும் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். இந்த குடும்பங்களின் அமைதியான போராட்டங்கள் பல சவால்களை எதிர்கொள்கின்றன. ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் பல முறையீடுகள் மற்றும் தீர்மானங்கள் இருந்த போதிலும் இலங்கை தொடர்ந்து கொடூரமான பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துகிறது. பல தமிழ் அரசியல் கைதிகள் குற்றஞ்சாட்டப்படாமலோ அல்லது விசாரணைகளுடைய வருடக்கணக்காகவோ சிறையில் அடைக்கப்படும் அல்லது நியாயமற்ற விசாரணைகளின் பின்னர் தண்டனை பெற்ற போதிலும் இலங்கை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் கூட தமிழர்களுக்கு எதிரான அட்டூழிய குற்றங்களுக்காக கைது செய்யப்படவில்லை அல்லது குற்றஞ்சாட்டப்படவில்லை. இலங்கையில் நீடித்து வரும் நெறிமுறை முரண்பாட்டுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்காமையின் காரணமாகவே தமிழர்கள் மீண்டும் மீண்டும் படுகொலை செய்யப்பட்டு வருவது இனப்படுகொலைக்கு சமம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கும் அதன் மூலம்
மூலம் தமிழ் மக்களுக்கு எதிரான பாரிய அட்டூழியங்களை நிறுத்துவதற்கும் சர்வதேச அளவில் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொதுமக்கள் வாக்கெடுப்பு, அதாவது பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றே ஒரே வழி என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். தமிழ் பிரதேசங்களில் அரசு அனுசரணையுடன் சிங்கள பௌத்த குடியேற்றங்களை நிறுத்துவதற்கும் சிங்கள பௌத்த பிரதேசங்களை தமிழ் மாவட்டங்களுள் இணைத்து பிரதேச எல்லைகளை நிர்ணயிப்பதை நிறுத்துவதற்கும் போர் முடிந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாகிய நிலையில் தமிழர் பிரதேசங்களில் இலங்கை இராணுவத்தின் அபரிதமான பிரசன்னத்தை குறைப்பதற்கும் தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்களை தடுப்பது, பொதுஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றவாறாக அந்த அறிக்கையில் அவர்கள் அனுப்பியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக தற்போது இடம்பெறக்கூடிய இந்த அத்துமீறல் சம்பவங்கள், அதே போன்று புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தல்கள், போராட்டங்களை நசுக்குவதற்காக போராட்டங்களில் முன்னிப்பவர்களை அவர்களுடைய செயற்பாடுகளை நசுக்குவதற்காக பிரயோகிக்கப்படுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற விடயங்களை எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டி இந்த கடிதம் வரையப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த கடிதமானது தற்போதைய சூழ்நிலைகள், அதாவது அமர்வு ஆரம்பமாகியது பின்னர் அனுப்பப்படுவது எந்த அளவு தூரம் உத்தேசமானது என்ற விடயம் ஒரு ஜதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட விடயமாக இருக்கிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய கட்சி என்று கூறப்படுகின்ற கட்சிகள் இந்த கடிதத்தை தயாரித்து அனுப்பியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சியான அத்துமீறல் சம்பவங்கள் பலவற்றை அவர்கள் உள்ளடக்கியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்ற போராட்டங்களை முன்னின்று நகர்த்தவர்களை அவர்கள் நசுக்குகின்ற செயற்பாடு போன்ற விடயங்களை எல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே விடயத்தை, அதாவது ஈழநாடு பத்திரிகை தந்திருக்கக்கூடிய அதே விடயத்தை தான் இன்று தினக்குரல் பத்திரிகை, அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கடித விவகாரத்தை தான் இங்கே தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரையில் நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்காமையால் தமிழர் இனப்படுகொலை தொடர்கின்றது. ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கு தமிழ் கட்சிகள் கூட்டாக கடிதம் என்று அந்த விடயத்தை தினக்குரல் பத்திரிகையும் தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் ஈழநாட்டிலிருந்து அந்த கடிதத்தை நாங்கள் விரிவாக பார்த்ததன் காரணமாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியை நாங்கள் இங்கே தவிர்த்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை தொடர்பாக பார்க்கலாம். நாட்டினுடைய சமநேரத்தில் நடைபெற்றக்கூடிய இந்த எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாகவும் அவை தொடர்பாக எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில குறிப்பிட்டிருக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது உதயன் பத்திரிகை. அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எண்ணெய் கப்பல்களை விடுவிக்க டொலரில்லை, அமைச்சர் கமன்பில கைவிரிப்பு என்று உதயன் பத்திரிகை அதற்கான தலைப்பை இன்று தந்திருக்கிறது. அமைச்சர் உதய கமன்பிலவனுடைய ஒளிப்படுத்தலுடன் கூடியவாறாக அந்த செய்தி பிரசுரிக்கப்படுகிறது. எண்ணெய் கொள்வனவுக்காக டொலரை தொடர்ச்சியாக வழங்க நிதி அமைச்சு உறுதியளித்திருந்த போதிலும் அது தற்போது வரை நடைமுறையாகவில்லை. அரசு முன்னுரிமைக்குரிய விடயம் எதுவென்பதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பலசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்திருக்கிறார். அதாவது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தற்போது எது முன்னுரிமைக்கான விடயம் என்பதை விளங்கிக் கொள்ளவில்லை என்றவாறாக அரசாங்கத்தின் மீது தன்னுடைய குற்றச்சாட்டை அவர் சுமத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த எண்ணெய் கொள்வனவுக்காக டொலரை தொடர்ச்சியாக வழங்க நிதியமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் நிதியமைச்சு அவை தொடர்பாக இன்னமும் கரிசனை கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் இங்கே உதயகமன்பில முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர் குறிப்பிடுகின்ற மேலதிக விடயங்கள் 14வது பக்கம் நோக்கி நகர்கிறது. 14வது பக்கத்திலிருந்து நாங்கள் அதனுடைய மேலதிக விடயங்களை பார்க்கின்ற போது அமைச்சர் என்ன கூறுகின்றார் என்றால், தற்போதைய சந்தர்ப்பத்திலும் கடலில் எண்ணெய் கப்பல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. எனினும் டொலர் இல்லை. தொடர்ச்சியாக கப்பல்களுக்கு ஒரு நேரத்தில் பணத்தை வழங்கி விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமையினால் இருப்பில் உள்ள எரிபொருள் தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எனவே அடுத்த கப்பல் வரும் வரையில் மட்டுப்படுத்த அளவு எண்ணெய் சந்தைக்கு விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எண்ணெய் கொண்டு வர பணம் இருக்க வேண்டும். டொலரை தொடர்ச்சியாக வழங்க கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தில் நிதியமைச்சு உறுதியளித்திருந்தது. எனினும் அது தற்போதைய வரையில் நடைமுறையாகவில்லை. அதே நேரம் எரிபொருள் விலையை அதிகரிக்க தற்போது வரையில் எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அமைச்சர் உதயகமன்பில. இந்த விடயங்கள் தான் நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று, அதாவது அரசாங்கம் இந்த எது முன்னுரிமையான விடயம் என்பது தொடர்பாக பூரணமாக அவர்கள் அதை நம்பவில்லை என்றவாறாகவும் அதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்றும் அமைச்சர் உதயகமன்பில குற்றச்சாட்டாக அந்த விடயங்களை முன்வைத்திருப்பதையும் நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் இங்கே பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகை என்று சர்வதேச விவகாரம் ஒன்றுக்கு தன்னுடைய முதன்மை செய்திகளை என்று முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாடளாவிய அதே உலகளாவிய ரீதியில் ஒரு பேசப்படுவதாக மாறி இருக்கின்ற ரஷ்யா உக்ரைன் தொடர்பான விடயத்தான் அது அமைந்திருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கின்ற போது ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை நிறைவு, மோதலும் தொடர்கின்றது என்று அந்த விடயம் தலைப்பிடப்படுகிறது. ஒளிப்படுத்தலின் கூடியவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். 15வது பக்கம் நோக்கி என்னுடைய மேலதிக விடயங்கள் நகர்ந்து செல்கிறது நேரத்தில். அவை தொடர்பாக இங்கே
பார்க்கின்ற போது போர் நிறுத்தம் தொடர்பில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை தற்போது நிறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன என்று சர்வதேச ஊடகங்களை சுட்டிக்காட்டி அந்த செய்தி காணப்படுகிறது. இதன்படி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்த இரு நாட்டு பிரதிநிதிகளும் தங்களது நாடுகளுக்கு திரும்பியுள்ளதாக அந்த செய்தியிலே கூறப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை பெலரஸ் நாட்டின் எல்லையில் உள்ள ஹோமல் நகரில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது ரஷ்யா உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும், ரஷ்யா படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று உக்ரைன் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த சுற்றுக்கு முன்னதாக ஆலோசனைகளுக்காக திரும்புவதாகவும் இரு நாட்டு பிரதிகளும் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றன. உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தொடர்ந்து 5வது நாளாக தாக்குதல் நடாத்தி வருகின்றன. தலைநகர் கீவை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்ய படைகள் உக்கிரமான தாக்குதல் நடாத்தி வருகிறது. இதற்கு உக்ரைன் தரப்பில் கடும் பதிலடி கொடுக்கப்படுகிறது. இந்த சண்டையில் இருதரப்பிலும் பெருமளவில் உயிரிழப்பு மற்றும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை உக்ரைன் நடத்திய பதில் தாக்குதலில் 5300க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்திருக்கிறது. ரஷ்ய ராணுவத்தின் 191 பீரங்கிகள், 21 போர் விமானங்கள், 29 ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது. தவிர 816 கவச வாகனங்கள் வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய வீரர்கள் சிலரை போர்க்கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாகவும் உக்ரைன் ராணுவம் கூறியிருக்கிறது. இதேவேளை உக்ரைனில் உள்ள ரஷ்யவர்கள் உடனே வெளியேற வேண்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவுறுத்தியுள்ளதுடன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரஷ்ய வீரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் உக்ரைன் அதிபர். தொலைக்காட்சியில் உரையாற்றிய அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு எதிரான போரில் சண்டையிட விரும்பினால் ராணுவ அனுபவமுள்ள கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் நாட்டை உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் நேற்று தினம் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு நாடாக தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிய அந்த ஒப்பந்தத்திலும் அவர்கள் கைச்சாத்திருப்பதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உக்ரைனை பொறுத்தவரையில் ரஷ்யாவினுடைய எந்தவிதமான அழுத்தங்களுக்கும் அடிபணிய போவதில்லை என்று தெரிகிறது. இது ஒரு வகையில் உக்ரைனுக்கு பாதிப்பாக அமைந்தாலும் கூட உக்ரைன் தன்னுடைய முடிவிலே இதுவரை தெளிவானதாகத்தான் இருக்கிறது. அதேவேளை இதுவரை 5300 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக உக்ரைன் தரப்பு கூறுகிறது. ஆனால் உக்ரைன் தரப்பில் எத்தனை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், உக்ரைனுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன, உக்ரைனுடைய போர்த்தளவாடங்கள், உக்ரைனுடைய பொருளாதார அழிவு தொடர்பான விடயங்களை சர்வதேச ஊடகங்கள் பெரும்பாலும் வெளிப்படுத்தவில்லை என்றதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு இவைதான் இன்று யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முதன்மை செய்திகளாக அமைந்திருந்தது. நாங்கள் தொடர்ச்சியாக இணைய விடயம் தொடர்பாக பார்க்கலாம். சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஈழநாட்டினுடைய ஏனைய செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்தி வரலாம். அதன் அடிப்படையிலே ஈழநாட்டினுடைய ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கின்ற போது உள்ளூர் இழுவை படகுகளை அரசு தடை செய்யக்கூடாது, வடக்கு மீனவர்கள் கொழும்பில் போராட்டம் என்றவாறாக அந்த விடயம் அமைந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். உள்ளூர் இழுவைமடி படகுகளை தடை செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூர் இழுவைமடி படகுகளை கொண்டு மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் வடபகுதி மீனவர்களினால் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக நேற்று திங்கட்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அது தொடர்பாக விரிவாக பார்க்கின்ற போது உள்ளூர் இழுவைமடி படகுகள் தடை செய்யப்படுமாக இருந்தால் அதனை நம்பியுள்ள மீனவ குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்ததாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த இழுவைமடி படகுகளை பொறுத்தவரையில் கடல் வளத்தை முற்றாக நாசப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இந்திய இழுவைமடி படகுகள் எங்களுடைய கடல் வளத்துக்குள் வருகை தந்து, அதாவது எங்களுடைய கடல் எல்லைக்குள் வருகை தந்து இந்த தங்களுடைய இழுவைமடி வலைகளினாலே மீன்பிடி நடவடிக்கைகளை அத்துமீறி ஈடுபடுவதன் காரணமாக எங்களுடைய கடல் வளம் முற்றுமுழுதாக அடைந்து கொள்ள போகிறது. அதே போன்றுதான் தற்போது உள்ளூரிலும் இவ்வாறான இழுவைமடி தொழில்களை சிலர் மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறாக உள்ளூர் இழுவைமடி படகுகளாலும் கடல் வளம் முற்றாக அழிவடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. குறிப்பாக கடலுடைய அடித்தளத்தில் இருந்து அதனுடைய வளங்கள் அனைத்து மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது தொடர்பாக அதாவது உள்ளூர் இழுவைமடி படகுகள் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு பகுதி மீனவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். ஒரு பகுதி மீனவர்கள் நேற்று தினம் கொழும்பிலே உள்ளூர் இழுவைமடி படகுகளை தடை செய்யக்கூடாது என்றவாறாக போராட்டம் செய்கிறார்கள். எவ்வாறாக இருந்தாலும் கடல் வளத்தை பாதுகாக்கின்ற வகையிலாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது
அடையாளப்படுத்த இடங்களில் இழுவைமடி மீன்பிடிக்கு அனுமதி. கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் என்ற விடயம் தொடர்பாக அந்த விடயம் இங்கே இளைநாட்டிலே பிரசுரிக்கப்படுகிறது. உள்ளூர் இழுவைமடி படகுகள் தொடர்பான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளும் வரை நாரா நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் இழுவைமடி வலைகளை பயன்படுத்த முடியும் என்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். கொழும்பு புவர் நிலைய முன்பாக நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கடற்தொழிலாளர்களின் பிரதிநிதிகளுக்கும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த சந்திப்பின் பொழுதுதான் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தொடர்பாக பார்க்கலாம். கடந்த ஆட்சியில் இழுவைமடி வலைச்சட்டத்தை அதாவது இழுவைமடி வலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. எனினும் கடற்தொழிலாளர்களின் எதிர்ப்பு காரணமாக நாரா நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தொழில் நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே இழுவைமடி வலைத்தொழிலை முற்றாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எமது கடல் வளத்தை பாதிக்காத வகையில் இழுவைமடி வலைகளை பயன்படுத்துவது தொடர்பாக பொருத்தமான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவரை அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் தமது செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். இதேபோன்று கற்பட்டி பிரதேசத்தில் இழுவைமடி வலையை பயன்படுத்துவதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையினால் அந்த பிரதேசத்தில் குறித்த தொழில் முறையை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன் கலந்துரையாடி பொருத்தமான தீர்வு வழங்கப்படும் என்றவாறாக இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக பார்க்கும்போது தென் பகுதிகள் அதாவது சிங்கள பகுதிகளை பொறுத்தவரையிலும் அங்கும் இவ்வாறான இழுவைமடி தொழில் இருக்கிறது. குறிப்பாக இந்த கற்பட்டி பிரதேசத்திலே நீர்வளப்பு கற்பட்டி பகுதிகளில் இவ்வாறான இழுவைமடி தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த இழுவைமடி படகு தொழில் காரணமாக தங்களுடைய கடற்வளம் பாதிக்கப்படும் பாரிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார்கள். தற்போது ஒரு வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருப்பதாக இங்கே கடற்தொழில் அமைச்சரே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பிரதேச மீனவர்களே இழுவைமடி உள்ளூர் இழுவைமடி படகுகளை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருப்பதாக கடற்தொழில் அமைச்சரே கூறுகிறார். இவை ஒருபுறம் இவ்வாறாக இந்த உள்ளூர் இழுவைமடிகளாலும் கடற்வளம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வடபகுதி மீனவர்கள் தங்களுக்கு இந்த அனுமதியை தாருங்கள் என்றவாறாக அந்த விடயங்களிலே கோருவது என்பது ஒரு சமநிலை தன்மையற்ற விடயங்களாக இருக்கிறது. அதாவது வடபகுதியினுடைய கடல் வளம் உள்ளூர் இழுவைமடி படகுகளால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக தென்பகுதிகளை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இவ்வாறான போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள். ஆனால் வடபகுதியில் மாத்திரம் இவ்வாறான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படுவதில்லை. காரணம் எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது ஈழநாடு பத்திரிகை வெற்றிபுறப்படுத்தியிருக்கிறது. சுமந்திரன் கஷனலி பேச்சின் பின்னணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முஸ்லிம்களை உள்ளிருக்க திட்டம் என்ற விடயம் ஒன்றை இங்கே ஈழநாடு பத்திரிகை தருகிறது. அவற்றை விரிவாக பார்க்கலாம். முஸ்லிம் தரப்பையும் உள்வாங்கி அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈடுபட்டுள்ளதாக அந்த கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த முயற்சியின் முக்கிய அம்சமாகவே எம்டி கஷனலி மற்றும் பல்கலைக்கழக மற்றும் புத்திஜீவிகள் குழுவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், இரா சாணக்கியன், தான கலையரசன் மற்றும் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞரணி தலைவர் தலைவர் ஆகியோர் சந்தித்து பேசினார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கசனலிக்கு நிந்தாவூர் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லிம்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் களமிறக்குவது என்றும் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலும் முஸ்லிம் தரப்பினருக்கு ஆசனங்களை ஒதுக்குவது என்றும் இணக்கம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே முஸ்லிம் தரப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இணைத்து தேர்தலை சந்திப்பது குறித்து ராசாணிக்கடி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் முஸ்லிம் தரப்பை இணைக்கும் விடயத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரமுகர்கள் பலர் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழநாட்டினுடைய முதல் பகுதியில் காணப்பட்ட செய்தியாக அமைகிறது. அதேவேளை மற்றொரு விடயத்தை பார்க்கலாம். மனித பேரவையின் அறிக்கைக்கு கூட்டமைப்பு வரவேற்பு என்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அவற்றை பார்க்கின்ற போது இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் வெளியிட்டுள்ள அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறது என்று அந்த கட்சியின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 49வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாகியது. இந்த நிலையில் ஆணையாளர் மிச்சல் பச்லெட்டின் இலங்கை பற்றிய இலங்கை மனித உரிமைகள் பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கத்தினை ஊக்குவித்தல் என்னும் தலைப்பிலான என்றவாறாக அந்த விடயம் அமைந்திருக்கிறது. தொடர்பாக பார்க்கலாம். என்ற தலைப்பிலான அறிக்கையின் முதற் பிரதி வெளியானது. இது தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனிடம் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிடுகிறார். போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முறைகள் தொடர்பான பொறுப்புக்குரல், புதிய அரசமைப்பு, காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம், தமிழ் அரசியல்வாதிகளின் விடுதலை மற்றும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் விபரீதம் உள்ளிட்ட தமிழர் நலன் சார்ந்த பல விடயங்கள் சுட்டிக்காட்டி இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் வெளியிட்டுள்ள அறிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கின்றது. இது தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை நாம் அறிக்கை மூலம் வெளிப்படுத்துவோம் என்று கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனையாக குறிப்பிட்டிருக்கூடிய விடயங்களும் இன்று ஈழநாட்டிலே பிரசுரிக்கப்படுகிறது. அதேவேளை
அபகரிக்கப்பட்ட நிலங்களை மீட்பதற்கு புலம்பெயர் தேசங்களிலும் இங்கும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்கள். வவுனியாவில் மாவை சேனதராஜ அறிவிப்பு என்ற விடயத்தை பார்க்கலாம். அபகரிக்கப்பட்ட நிலங்களை மீட்க நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனதராஜா தெரிவித்திருக்கிறார். தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகத்தை வவுனியாவில் நேற்று, அதாவது வவுனியா மாவட்டத்துக்கான அலுவலகத்தை நேற்று திறந்து வைத்த பின்னர் உரையாற்றும் போதே அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனதராஜா. அவை தொடர்பாக பார்க்கலாம். பயங்கரவாத தடுச்சட்டத்தை நாங்கள் இப்போது என்றவாறாக அந்த விடயம் இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கிறது. பயங்கரவாதத்தை இப்போது நாங்கள் தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளுக்கு பின்னர் எதிர்த்து குரல் எழுப்பி இருக்கின்றோம். இவ்வாறான சூழ்நிலைகள் இருந்தாலும் இப்போது இயக்க ரீதியாக முன்னெடுத்திருக்கின்றோம். நாங்கள் இப்போது தீர்மானம் எடுத்திருப்பது எங்கள் நிலம், நாங்கள் எங்களை ஆள வேண்டுமாக இருந்தால் எங்கள் மண்ணிலே நில உரிமை அடிப்படையாக இருக்க வேண்டும். அது இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் புதிதாக பல முனைகளில் மகாபலி தொல்பொருள் அடிப்படையில் பௌத்தமயமாக்குவது, சிங்களமயமாக்குவது, சிங்களவர்களை குடியேற்றுவது, அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழர்கள் நிலங்கள் பறிக்கப்படுகின்றன என்றும் தன்னுடைய கருத்துக்களை மாவி சேனதராஜா நேற்று வவுனியாவில் தெரிவித்திருப்பதாகவும் அந்த விடயங்களும் வெளிநாட்டிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை இலங்கையுடன் மிக விரைவில் $1 பில்லியன் ஒப்பந்தம் இந்திய அமைச்சரவை அனுமதி என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். இலங்கையுடன் கைச்சாத்திடப்படவுள்ள $1 பில்லியன் ஒப்பந்தத்துக்கு இந்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் இது குறித்து தகவலை வெளியிட்டுள்ளார். இதற்கமைவாக கடனை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தம் விரைவில் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் அந்த விடயங்கள் இங்கே இணைக்கப்பட்டிருப்பதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கு தற்போது இலங்கை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிக்கு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியா. தொடர்ச்சியாக இந்த நிலைக்குத்தான் $1 பில்லியன் ஒப்பந்தம் ஒன்றை இலங்கையுடன் இந்தியா மேற்கொள்ள இருப்பதான விடயம் தொடர்பாகவும் அதற்கு இந்தியாவினுடைய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதான விடயத்தையும் ஈழநாடு சந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற போது இந்தியா தற்போதும் நாடுகிற ரீதியில் இலங்கையுடன் நெருக்கமாக தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொள்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துங்கள், மாகாண சபை தேர்தல் நடாத்துங்கள் என்றவாறாக பல கோரிக்கைகளை இந்தியாவிடம் விடுத்தாலும் கூட இந்தியா அந்த விடயம் தொடர்பாக எந்த விதமான கரிசனைகளையும் காட்டாது. நாடு என்ற ரீதியிலே நாடுகளுக்கு இடையிலான அந்த ராஜதந்திர உறவுகளையும் அரசாங்கத்துக்கும் இடையிலான செயற்பாடுகளையும் வலுப்படுத்துகின்ற நோக்கில் தான் இந்தியா தற்போது ஈடுபட்டு வருவதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கமும் இந்தியாவுடன் இந்த பொருளாதார விடயங்கள் அதே போன்று ஏனைய அரசியல் சார்ந்த அல்லது பிராந்திய சார்ந்த நகர்வுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்ற நிலையிலே இந்தியா தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் சார்பாகவும் அரசாங்கத்தினுடைய விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற விடயமாக இருக்கிற போது இந்த மாகாண சபை தேர்தல்கள் அதே போன்று இந்த 11வது திருத்தம் நடைபெறப்படுத்தல், அது 13க்கு அப்பால் செல்கின்ற போன்ற விடயங்கள் தொடர்பாக இந்தியா அதாவது இனி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எந்த விதமான கருத்துக்களையும் எழுப்பாது என்பதுதான் இங்கே இந்த விடயங்கள் ஊடாக, அதாவது இந்தியாவுடைய அமைச்சரவை எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளின் ஊடாக உணர்ந்து கொள்ளக்கூடியதான விடயங்களாக இருக்கின்றன. மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். தடுப்பூசி அட்டை இருந்தாலே கச்சத்தீவுக்கு செல்ல முடியும் என்ற வாரான செய்தியை பார்க்கின்ற போது கச்சத்தீவு உற்சவத்தில் கலந்து கொள்பவர்கள் கொரோனா தடுப்பூசி அட்டைகள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்றும் மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்கள் மாத்திரமே இம்முறை கலந்து கொள்ளும் நிலையில் ஆலய வளாகத்தினுள் எந்த விதமான வர்த்தக நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாது என்றும் தீர்மானம் எடுக்கப்படுகிறது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய இந்த இடத்துக்கான உற்சவம் தொடர்பான முன்னாயத்த கூட்டத்தின் போது அது தொடர்பாக என்று பார்க்கலாம் எழுதிய விடயங்களை. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இந்த முன்னாயத்த கூட்டம் இடம்பெற்றது. அங்கே பேசப்பட்ட தொடர்பாக பார்க்கின்ற போது வரலாற்று பிரசித்தி பெற்ற கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ள நிலையில் தற்போதுள்ள கொரோனா இடர்நிலை காரணமாக இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து 100 பேர் வரை மாத்திரமே கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய உற்சவத்துக்கு அனுமதிப்பது என வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று ஜாழ் மாவட்ட செயலகத்தில் கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய உற்சவம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. எதிர்வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தில் உற்சவம் இடம்பெற உள்ளதாக ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பள்ளி மகேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களோடும் இந்த விடயம் தொடர்பாக நேற்று ஜாழ் மாவட்டத்தில் குறு முதல்வர் தேவரட்னம் அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இருநாட்டு வளமை போன்று அந்த வழிபாடுகளே இரு நாட்டினுடைய மதகுருமார்களும் இணைந்து மேற்கொள்வார்கள் என்றும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது என்று, ஆனால் முறை பக்தர்கள் மாத்திரம் மட்டப்படுத்த அளவிலே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தையும் ஜாழ் மாவட்டத்தினுடைய குறு முதல்வர் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களையும் பார்க்கின்ற போது பயங்கரவாத சட்டத்தை நீக்க சிங்கள மக்களும் பேராதரவு, மட்டக்களப்பில் சுமந்திர நம்பி என்ற வாரான செய்தி ஒன்றும் இங்கே 7 நாட்டிலே பிரசுரிக்கப்படுகிறது. அது தொடர்பாக பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு இன்று சிங்கள மக்களும் பெருமளவில் ஆதரவு வழங்கி வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடாமல் அனைத்து இன மக்களும் இணைந்து
தேர்ந்து எடுக்கும் முயற்சியாக இதனை முன்கொண்டு சென்று மக்களின் குரல்களுக்கு செவிசாய்க்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் நிருபாராக அந்த விடை ஒழுங்கி அமைந்திருக்கிறார். அது தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்க்கலாம். 11வது பக்கத்தில் இருந்து நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற கையெழுத்து விடையின் போது இந்த தொடர்பாக குறிப்பிடுகிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை பற்றி தமிழ் சமூகத்திற்கு எவரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சட்டத்தின் கீழ் கூடுதலாக கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் தமிழ் மக்கள், சிங்கள இளைஞர்களும் 1988-89 ஆண்டுகளில் இந்த சட்டத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பயங்கரவாத சட்டம் போன்று உலகத்தில் எங்கும் இவ்வாறான சட்டம் இல்லை. இவ்வாறான சட்ட திருத்தங்களையே கொண்டு வருகின்றார்கள். அதனால் தான் அந்த திருத்தம் கண்டுடைப்பு கூட கிடையாது என நாங்கள் கூறியுள்ளோம். பலர் எங்களிடம் கடந்த ஆட்சி காலத்தில் இதனை நீக்கக்கூடிய காலம் இருந்தது, ஏன் நீங்கள் அதனை செய்யவில்லை என கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கின்றவர்களுக்கு ஞாபக மறதி அதிகம். பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக ஒழித்து சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது. அரசியலமைப்புக்கு எதிரான புரட்சி காரணமாக இந்த நாடு ஸ்திரமற்ற தன்மைக்கு சென்றுவிட்டது. அரசாங்கத்துக்கு அங்கு பெரும்பான்மை இருக்கவில்லை. அதனால் தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றவுடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கினால் எங்களால் தாக்குதலை தடுக்க முடியாது என பாதுகாப்பு தரப்பினர் கோஷத்தை எழுப்பி கடுமையான சட்டமும் கடுமையான ஆட்சியாளர்களும் வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பித்தான் அதே சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டாலும் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியானதிலும் அதாவது சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியானது நடைபெற்றது. இந்த சரித்திரம் தெரியாதவர்கள் இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள். தற்போதுள்ள அரசு இதற்கு முன்னிருந்த அரசுகளும் இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று சர்வதேசத்துக்கு வாக்குறுதி அளித்துள்ளனர். அந்த வாக்குறுதி 2017 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கப்பட்டது. அது செய்யப்படவில்லை என்ற காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி சலுகையினை வழங்குவதா இல்லையா என ஆராய்ந்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கடுமையான அழுத்தத்தை கொடுக்கின்றோம் என்றவாறாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இங்கே நாடு பத்திரிகைகளே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக ஏனைய பத்திரிகைகளுடைய செயல் தொடர்பாக உங்களுடைய அவதானங்களை செலுத்தலாம். தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செயல் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு முன்னர் சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி சென்றுவிட்டு இணைந்திருக்கலாம். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளோடு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளோடு தினக்குரல் பத்திரிகைகளுடைய செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக விரிவாக பார்க்கலாம். ஜெனீவாவில் சந்திப்புகளை ஆரம்பித்த இலங்கை தரப்பு என்றவாறாக அந்த விடயம் பிரசுரிக்கப்படுகிறது. தொடர்பாக பார்க்கின்ற போது அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் ஆகியோர் குளோபல் ஸ்ரீலங்கா மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள இலங்கை அமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் நேற்று திகழும் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஒளிப்படத்தின் கூடிய வரணும் செய்தி ஒன்றை தினக்குரல் பத்திரிகை தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்களை விரிவாக பார்க்கலாம். ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவை கூட்டத்திற்கு என்றவாறாக அந்த விடயங்கள் 2வது பக்கம் நோக்கி நகரம் செய்கிறவற்றை இங்கே விரிவாக 2வது பக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது மனிதுரிமை கூட்டத்திற்கு முன்னதாக இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கிறார். இதன்போது இந்த சந்திப்பில் இலங்கைக்கு எதிரான ஜெனீவா பிரேரணை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் ராஜாங்க அமைச்சர் சென்ன ஜெயசுமன குறிப்பிட்டிருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகை பிரசுரிக்கப்படுகிறது. இதேவேளை பாப்பரசருடன் கர்தினால் சந்திப்பு என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கன் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஆண்டகை ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இந்த சந்திப்பு வத்திக்கான் நகரின் புனித பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நேற்று காலை இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் 2019 ஆண்டு என்றவாறாக அந்த விடயங்களுக்கு நகர்ந்து செல்கிறது. அவற்றை பார்க்கிற போது இவ்வாறாக அந்த விடயம் அமைந்திருக்கிறது. 2019 ஆண்டு இலங்கையில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணைகள் தொடர்பாக அதிருப்தியை வெளியிட்டு வரும் பேராயர் கர்தினால் மல்கன் ரஞ்சித் ஆண்டகை இந்த விடயத்தில் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெறவிருப்பதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கூடியதாக இருக்கிறது. பேராயர் அதே போன்று புனித பாப்பரசர் ஆகியோர் சந்தித்த போது எடுத்துக்கொண்ட ஒளிப்படுதலும் அந்த விடயத்தை தந்திருக்கிறது என்று தினக்குரல் பத்திரிகை மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கின்ற போது முல்லைத்தீவு சுண்டிக்குளம் பகுதியில் கரும்புலிகளின் தாக்குதல் படகு மீட்பு என்ற விடயம் ஒன்று பிரசுரிக்கப்படுகிறவற்றை பார்க்கின்ற போது முல்லைத்தீவு சுண்டிக்குளம் பகுதியில் கடலில் மறைத்து வைக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகளினுடைய தற்கொலை
தாக்குதல் படகு ஒன்று நேற்று திங்கட்கிழமை இராணுவத்தினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த விடயம் தொடர்பான செய்தியை நாங்கள் இரண்டாவது பகுதியிலிருந்து விரிவாக பார்க்கின்ற போது, இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த படகு மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட படகு வெட்டினை அந்த மீட்கப்பட்ட படகானது வெட்டி சோதனையிட்ட போது படகில் தற்கொலை தாக்குதலுக்கான வெடிபொருட்கள் நிறுவப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் இராணுவத்தினரும் போலீசாரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தி இங்கே அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களை இங்கே பார்க்கிற போது, இன்று இரவு நேர மின்வெட்டு இல்லை, பகல் 3 மணி நேர மின்வெட்டு என்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அவற்றை பார்க்கலாம். நாட்டில் இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையான காலப்பகுதியில் அனைத்து பிரிவுகளுக்கு 3 மணித்தியால மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும், இரவு நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இரண்டாவது பக்க நோக்கிய மேலதிக விடயங்கள் நகர்ந்து செல்கிறது. நாங்கள் பார்க்கலாம் அந்த விடயங்களை. இரவு பாவனை காலத்தில் மின் தேவை அதிகமாக காணப்படுமாயின் தேவையை நிர்வகிப்பதற்கு திட்டமிடாத 30 நிமிட மின்வெட்டு இடம்பெறும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார். மின்வெட்டினால் இடையூறு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் மின் பாவனையை குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி முதல் 5 மணித்தியாலங்களுக்கு மேலான மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ABC வலயங்களுக்கு 4 மணி 40 நிமிடங்களும் ஏனைய பகுதிகளுக்கு 5 மணித்தியாலம் 15 நிமிடங்களும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது. எனினும் வார இறுதி நாட்களில் இரவு நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படவில்லை. முன்னதாக மழை பெய்தால் மட்டுமே மின்வெட்டை தவிர்க்க முடியும் எனவும், இல்லையெனில் எரிபொருள் விநியோகம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக மார்ச் முதல் 10 மணி நேர மின்வெட்டுக்கு செல்லுபடிய கட்டாயம் ஏற்படும் என்றும் இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்ததாக அந்த விடயம் கூறப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒருபுறம் நாட்டினுடைய எரிபொருள் பற்றாக்குறை, மற்றொருபுறம் நாட்டுக்கு அது எதிரொலியாக கிடைக்கிறது. மின்வெட்டு தொடர்பாக மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள். நிலைத்தான் இந்த மின்சாரத்தை பாவிப்பவர்கள் குறைந்த அளவாக மின்சாரத்தை பாவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக விட்டு வருகிறார்கள். இது ஒருவர் இருவர் செய்கின்ற விடயம் என ஒட்டுமொத்தமாக இது நடைமுறைப்படுத்தப்படுகிற போதுதான் அந்த மின்வெட்டை தவிர்த்து விடக்கூடியதாக இருக்கும் என்ற விடயம் தான் யதார்த்தமானதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களையும் நாங்கள் இங்கே பார்க்கிற போது, உண்மை, தியாகம், மன்னிப்புடன் வாழ வழியமைக்கும் சிவராத்திரி என்றவாறாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வழங்கியிருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியை இங்கே தினக்குரல் பத்திரிகை இணைந்திருக்கிறது. அவற்றை பார்க்கலாம். சிவனுக்கு உகந்த நன்னாள் சிவராத்திரி எடுத்துரைக்கும் நம்பிக்கை உலகவாழ் மக்கள் அனைவரும் புத்துணர்ச்சி பெறுவதற்கான உற்சாகத்தை ஏற்படுத்துவதோடு உண்மை, தன்மை, தியாகம், மனப்பான்மை மற்றும் மன்னிப்பு வளங்கள் போன்ற உண்மை குணங்களுடன் வாழ்வதற்கான வழியமைக்கப்படுகிறது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விடுத்துள்ள சிவராத்திரி வாழ்த்து செய்தியிலே அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டி அந்த விடயங்களும் இரண்டாவது பக்கம் நோக்கி செல்கிறது. அவற்றை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஜனாதிபதியுடைய வாழ்த்து செய்தியில் என்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. மகா சிவராத்திரி என்பது சிவனருள் வேண்டி நடத்தப்படும் ஆன்மீக சடங்காகும். பல்லாயிரம் காலத்தொட்டே இந்துக்கள் சிவபெருமானை வழிபட்டு இந்த தெய்வீக பிரார்த்தனையில் ஈடுபட்டு சிவனருள் பெற்று வருகின்றார்கள். மனித உயிர்களுள்ளும் இவ்வுலகத்தில் மனித உயிர்களுக்குள்ளும் இவ்வுலகத்திலும் உள்ள இருள் மற்றும் அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளியை சரணடையும் நோக்கில் இந்த சிவராத்திரி தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அத்துடன் ஒற்றுமை மற்றும் முக்தி பேறு போன்றனவும் இந்த நன்னாளிலே கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை. அனைவரையும் துன்பத்தில் இருந்து விடுவிப்பதே மனித துன்பத்திலிருந்து விடுவிப்பதே மனித குலத்தை தாண்டிய தெய்வீக பிரார்த்தனையாக உள்ளது. சிவபெருமானின் நேர்த்தி விரதமிருந்து சிவராத்திரி தினத்தன்று பெற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீக பலம் ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்கொண்டு வரும் சவால்களை வெல்வதற்கு கிடைக்கும் ஆசீர்வாதமாகவே நாம் பார்க்கின்றோம். சிவனுக்கு உகந்த நன்னாள் எடுத்துரைக்கும் நம்பிக்கை உலகவாழ் மக்கள் அனைவரும் புத்துணர்ச்சி பெறுவதற்கான உற்சாகத்தை ஏற்படுத்துவதோடு உண்மைத்தன்மை, தியாக, மனப்பான்மை மற்றும் மன்னிப்பு வளங்கள் போன்ற உண்மை குணங்களுடன் வாழ்வதற்கான வழி அமைக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி தின ஆன்மீக செய்தியானது ஒவ்வொருவருடையான ஒற்றுமையை மேலும் பலப்படுத்தும். ஆன்மீக சிந்தனை, உத்வேகம் மற்றும் வீரத்தை குறிக்கும் சிவனரபு அனைவரதும் நோக்கங்களை அடைய வழிவகுக்கும் நன்னாளாக அமைய பிரார்த்திக்கின்றேன் என்றவாறாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மகா சிவராத்திரியை முன்னிட்டு வழங்கியிருக்கின்ற வாழ்த்து செய்தி இவ்வாறாக தினக்குரல் பத்திரிகை என்று வெளியாக இருந்தது. இங்கே சுட்டிக்காட்டப்படுவதாக இருக்கிறது. இவை தினக்குரல் பத்திரிகைகளை பார்வையிடக்கூடிய செய்திகளாக இருந்தது. நாங்கள் ஏனைய பத்திரிகைகளுடைய முதன்மை பகுதியில் வெளியாக செய்தி தொடர்பாக இங்கே பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே வெளியாக இருக்கின்ற பிரதானமான விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது ஏற்கனவே நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக தந்திருந்தோம். நாட்டினுடைய எண்ணெய் பற்றாக்குறை தொடர்பாக உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி அமைந்திருந்தது.
அதேவேளை பேக்கரி உற்பத்தியும் விரைவில் முடங்கலாம் என்ற செய்தி தொடர்பாக பார்க்கலாம். மூலப்பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டால் வெதுப்பக உற்பத்தி விரைவில் முடக்கமடையக்கூடும் என்று அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டு 8வது பக்கம் நோக்கி என்னுடைய மேலதிக விடயங்கள் நகர்த்துகிறது. எரிபொருள் பற்றாக்குறை இவ்வாறாக பல்வேறுபட்ட துறைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்பதுதான் இந்த விடயங்களூடாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படைகளை பார்க்கின்ற போது வெதுப்பக சங்கத்தின் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவிக்கக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். சில மாதங்களாக கோதுமை மாவுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டால் தொழில்துறை பெரும் சுமை எதிர்கொண்டுள்ளது. தற்போது ஏனைய மூலப்பொருட்களுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஜெனரேட்டர்களை பயன்படுத்த முடியாத நிலையில் மின்வெட்டால் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது என்றவாறாக அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நேர்களே. அதேவேளை என்னை விட தொடர்பாக இங்கே பார்க்கின்ற போது நகுலேஸ்வரத்துக்கு பேருந்து சேவை என்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று இடம்பெறும் தேர் திருவிழா மற்றும் சிவராத்திரி உற்சவத்துக்கு செல்லும் பக்தர்களின் நன்மை கருதி இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த பேருந்து சேவைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று வடக்கு மாகாண பிரதம முகாமையாளர் குணபால செல்வம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக பார்க்கிற போது இன்று மின்வெட்டு 3 மணி நேரம் என்று உதயன் பத்திரிகையும் சுட்டிக்காட்டுகிறது. அதேபோல திரிபோசாவும் இனி இல்லை என்பதை தொடர்பாக பார்க்கலாம். கைக்குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சின் கலந்தை சாலை தற்போது இந்த திரிபோசாவும் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. தொடர்பாக பார்க்கிற போது இந்த விடயம் தொடர்பாக குடும்ப சுகாதார சபைகள் பணியகத்தினுடைய பணிப்பாளர் மருத்துவர் சித்திரமாலை டி சில்வா தெரிவித்திருக்கிறார். கிளினிக்குகளுக்கு வரும் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய விடயங்களையும் இங்கே பார்க்கிற போது சிவராத்திரி விரதத்துக்கு ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து போன்ற விடயங்களையும் உதயன் பத்திரிகை இதனுடைய முதன்மை பகுதியில் இணைத்திருப்பதை நாங்கள் அவர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் இவ்வாறாக இருக்கிற போது பலம்புரி பத்திரிகை பக்கம் செல்லலாம். பலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற பிரதானமான விடயங்கள் தொடர்பாக அவதானங்கள் செலுத்துகிற போது கொரோனா தொடர்பான விடயம் திறக்கிறார்கள். கொரோனா 32 பேர் பலி என்ற பாரான செய்தி இங்கே பலம்புரி பத்திரிகையில் அமைந்திருக்கிறது. அதேவேளை எதிர்வரும் 3, 4, 5ஆம் தேதிகளில் ஜாழ் பல்கலையில் பட்டமளிப்பு விழா என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த பட்டமளிப்பு விழா தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். அடிப்படையில் விடயம் தொடர்பாக இங்கே வலமுறை பத்திரிகை தருகின்ற விடயத்தை பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி எதிர்வரும் 3 மற்றும் 4, 5ஆம் தேதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கிலே இடம்பெற இருக்கிறது. முதல் 2 நாட்களும் தலா 3 அமர்வுகளும் 3ஆம் நாள் 2 அமர்வுகளும் இந்த அமர்வு இடம்பெறுகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவில் 2619 பேர் தங்களுடைய பட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்க நிகழ்வு ஒன்று நேற்று யாழ் பல்கலைக்கழக சபா மண்டபத்தில் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குரராஜா தலைமையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் பல்கலைக்கழக பதிவாளர் வீணா காண்டிவன், கல்வி மற்றும் ஆராய்ச்சி வெளியீடுகள் பிரிவினுடைய உதவி பதிவாளர் SK பிரபாகரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றவாறாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த பட்டமளிப்பு தொடர்பான விடயங்களும் இவ்வாறாக அமைந்திருக்கிறது. அதேவேளை வலம்புரி பத்திரிகையினுடைய 2வது பக்கத்தை பார்க்கின்ற போது ஜேர்மன் பணிப்பாளருடன் மாநகர முதல்வர் சந்திப்பு என்ற விடயம் அமைந்திருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கலாம். இலங்கைக்கான ஜெர்மனியின் கலாசார நிறுவன பணிப்பாளர் ஸ்டீபன் விங்லர் நேற்றைய தினம் ஜாழ் மாநகர முதல்வர் விசுவலிங்கம் மணிவண்ணனை சந்தித்து கலந்துரையாற்றியிருக்கிறார். நேற்று மதியம் 2:30 மணியளவில் ஜாழ் மாநகர சபையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ஜாழ்ப்பாணத்தில் ஜேர்மன் மொழியை பயிற்றுவிப்பு தொடர்பாகவும் ஜேர்மன் கலாசார நிகழ்வுகளை இங்கு உள்ளவர்களுடன் இணைந்து மேற்கொள்ள தொடர்பாகவும் ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு இடம்பெற்றதாக ஜாழ் மாநகர முதல்வர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பின்னர் இலங்கைக்கான ஜேர்மனியின் கலாசார நிறுவன பணிப்பாளருக்கு ஜாழ் மாநகர முதல்வரால் நினைவு பரிசு வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எதிர்வரும் காலத்தில் ஜேர்மன் மொழி கலாசாரம் சார்ந்த நூல்களை ஜாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு வழங்குவது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் அந்த விடயங்கள் அமைந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகளுடைய பார்வை நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு நேரம் நெருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். ஒன்று குறிப்பாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போர் தொடர்பான விடயங்கள் என்று பத்திரிகை இடம்பெற்றது. அதே போன்று ஜெனிவா மனித உரிமைகள் அமர்வை மையப்படுத்தியதாக தமிழ் தேசிய கட்சிகள் அனுப்பியிருக்கக்கூடிய கடன் தொடர்பான விடயங்களும் இன்று பத்திரிகைகளில் பரவலாக இடம்பெற்றதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த விடயங்களோடு இன்றைய தமிழினுடைய இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் நிறைவேற்றிக் கொள்கின்றேன். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.